செக்யூலர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். செக்யூலர் அப்படின்னா எந்த மதத்தையும் சாராதவர் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டேட்டுக்கு இதை அப்ளை பண்ணும்போது, ஒரு நாட்டுக்கு இதை அப்ளை பண்ணும்போது செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்யூலரிசம் அப்படின்னா ஜென்ரலாவே ஒரு நாடு எந்த விதமான ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாம இருக்கிறது, எந்த விதமான மதத்தையும் இம்போஸ் பண்ணாம இருக்கிறது தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரீஆம்பிள்ல செக்யூலரிஸ்டிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 எனாக்ட் பண்றாங்க. இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டா வருது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இந்த வார்த்தை செக்யூலரிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றாங்க. ஸோ அப்போ தான் நம்ம செக்யூலரிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ண டைம்ல இருந்து இந்த செக்யூலரிசம் கான்செப்ட் இருக்கு, ஆனா அந்த வார்த்தை எக்ஸ்பிளிசிட்டா இல்லை. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 14ல ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இடத்துல எந்த மதத்தையும் சார்ந்தாம எந்த மதத்துக்கான பாகுபாடும் காட்டாம ஒரு ஸ்டேட் எல்லாத்தையும் ஈக்குவலா கவனிக்கணும்னு சொல்லி ஆர்டிகல் 14ல இருக்கு. ஆர்டிகல் 15ல எந்த டிஸ்கிரிமினேட்டும் பண்ணாம ஒருத்தவங்களை ஒரு ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன். ஒரு பர்சனை ரிலீஜன் பேசிஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டிகல் 15ல சொல்லுது. ஆர்டிகல் 16ல பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல மதத்தின் அடிப்படையில டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டும், ஸ்டேட் இந்த 3 வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷோர் பண்ணணும்னு சொல்லுது. இதே ஆர்டிகல் 25ல இருந்து 28ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவருக்கான ரிலிஜிஸ்டிக் ரைட்டை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கும் போது அதை சப்போர்ட் பண்ற மாதிரியும் இல்ல அவரை அவரோட வகையில் அவரோட வழியில விடுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம ஸ்டேட் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 25ல இருந்து 28 சொல்லியிருக்கு. அடுத்து ஆர்டிகல் 44ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஸ்டேட் கொண்டு வரணும்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 44 ஒரு டிபிஎஸ்பியா இருந்து ஒரு ஸ்டேட் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அடுத்த ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ கிளாஸ் இல ப்ரமோட் ஹார்மனி. என்னதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு சிட்டிசன்ஸ் என்னதான் ரிலிஜனை ஃபாலோ பண்ணாலுமே எல்லா மதத்துக்காரங்க கூடயும் ஒரு ஹார்மோனியா ஒரு நல்லுறவை பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்கு. ஸோ அதை மொத்தம் ஒரு செக்யூலரிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஃபண்டமெண்டல் ரைட்லயும் இருக்கு, டிபிஎஸ்பிலையும் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் இருக்கு. ஸ்டேட் அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குது அப்படிங்கிறது கிடையாது, அந்த ஸ்டேட் தான் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. மக்களும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்த செக்யூலரிஸ்டிக் கான்செப்டை உள்ள சொல்லியிருக்காங்க.